வணக்கம். பால் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கான ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? எப்படி இருக்கீங்க பால் நம்பர் 2? நான் எப்படிப்பா இருக்கேன், நானே நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் பார்க்க வந்திருக்கேன்னா அப்படின்னா இனிமேல் நீங்கள் சூப்பராக இருப்பீங்க. ஓகேவா? உங்களுக்குள்ளே எவ்வளோ சோகங்கள் இருந்தாலும் அதெல்லாம் சூரியன் கண்ட பனித்துளி மாதிரி காணாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நல்லாயிருக்கு. உங்களோட கார்ட்ஸ் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களோட பர்சன் கிட்ட கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்குன்னா, எஸ், பவர் கம்மியாக இருக்குது. பொருளாதாரம் சார்ந்து ஏதாவது இருக்கலாம், எதனா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அங்கே கொஞ்சம் பேட்ரி வீக்காக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் வருது. யாருக்கு பேட்ரி அதிகமாக இருக்குன்னா பார்த்துட்ருக்கீங்கல்ல, உங்களுக்கு தான். எஸ், ஃபுல் பேட்ரி 100% இருக்க சான்சஸ் நல்லா இருக்குது. தெளிந்த மனதோடு இருப்பீங்க. நிறைய விஷயங்கள் இது இப்படி தான் கொண்டுட்டு போகணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களோட கார்ட்ஸ் வந்துருக்கு. சரியா? இன்னும் சில நபர்களுக்கு மட்டும், இப்போ நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்கன்னா சில நபர்களுக்கு மட்டும் இந்த உறவு ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது, இது கூட நான் இனிமேல் சேர்ந்து வாழணுமா, இல்லை விட்டுட்டு எனக்கான இன்னொரு வாழ்க்கையை நான் தேடலாமா அப்படின்ற ஒரு மனசில் ஒரு சில தேடல்கள் இருக்கும். இவங்க திருந்துவாங்களா மாட்டாங்களா, என்னை புரிஞ்சுப்பாங்களா புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அது உங்களோட இஷ்டம். ஓகேவா? இப்போ நீங்கள் இவங்க கூட சேரணுன்னாலும் ஓகே, சேர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்கள் சைடு தான், நீங்கள் தான் அதை ஃபர்தராக எடுத்துகிட்டு போகணும். இல்லை எனக்கு வேண்டாம், நான் பிரிஞ்சிட்டுமா அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு கேள்விகள் இருந்தால் அதுவும் நீங்கள் செய்யலாம். உங்களோட எதிர்காலத்தை பற்றின பயங்கள் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஏன்னா இந்த உறவில் காயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கலாம். எஸ், காயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்க மாதிரி தான் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ என்னடா இது இவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது, இதை மறுபடியும் என்ன சொல்கிறது, மறப்போம் மன்னிப்போம், நான் மன்னிச்சிடுறேன், மறுபடியும் நானே போய் வலையில் மாட்டி மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது. ஸோ அதனால எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது எப்படி எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியலன்ற மாதிரி உங்கள் மனசு கொஞ்சம் வலிகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இது நீங்கள் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் பார்க்க வந்திருந்தாலும் இந்த உறவை நான் தொடருதா வேண்டாமா, விட்டுட்டுனா நல்லா இருக்குமா, என்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பயங்களும் உங்கள் மனசில் இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன், உங்களோட திங்கிங் ரொம்ப நல்லா இருக்குது. ஓகேவா? மனசில் இருக்க பயங்கள்லாம் விட்டு ஒழிச்சிடுங்க. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அது நீங்கள் தைரியமாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களோட ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு இப்போ சொல்கிற விஷயங்கள். ஓகே? ஸோ இது ஒரு பொதுவான வாசிப்பு, அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம், உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, எது சொல்கிறாங்க, ஸோ உங்களோட உணர்வு இதெல்லாம் சார்ந்து எல்லாத்தையும் சார்ந்து ஒரு முடிவெடுங்க. ஓகே? ஸோ அவசரமாக எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு முடிவு எடுக்காதீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்னால உங்களுக்கு எந்த ஒரு குற்ற உணர்வும் இருக்கக்கூடாது. இது இப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பயம் வரக்கூடாது. இது யாருக்கு சொல்கிறேன்னா, சப்போஸ் நம்ம பிரிஞ்சுட்டு வேற ஒரு வாழ்க்கையை நம்ம தேடிக்கலாமா, நம்ம இதுலேருந்து விலகிடலாமான்றவங்களுக்கு சொல்கிறேன். இல்லை எனக்கு இந்த பர்சன் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இவங்க கூட தான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன், காதலர்களாகவும் இருக்கலாம், கணவன் மனைவியாகவும் இருக்கலாம். ஓகே? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் எஸ், இவங்கக்கிட்ட நீங்கள் போய் உங்களோட விஷயங்கள், உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ, ஒரு பர்சன் கிட்ட போய் எவ்வளோ ஃப்ரீயாக இது உங்களோட பர்சன் போது எனக்கு இதெல்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற உங்களோட நியாயமான ஆசைகள் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா இது புரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் எஸ், மெல்லமாக புரிஞ்சுப்பாங்க. இல்லை நீங்கள் புரிய வச்சுருவீங்க. ஏன்னா உங்களோட கார்மிக் சைக்கிள், உங்களோட எனர்ஜி வந்து இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. தொடுற காரியம் துலங்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான பவர் தான் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் எடுக்கிற முடிவுகள் நல்லதாகவே இருக்கும். அதை அவங்க ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்துக்கும் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. இருந்தாலும் உங்கள் மேலே ஒரு மன வருத்தம் அந்த நபருக்கு இருக்குது. ஓகேவா? இப்போ சமீப காலமாக உங்ககிட்ட சில பிடிவாதங்கள் இருக்கலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்டுட்டு நடந்திருப்பீங்க. பட் இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் அந்த மாதிரி இல்லை. கொஞ்சம் உங்கள் சைடு இருந்தும் சில விஷயங்களுக்கு நோ சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால அவங்க நினச்சிருப்பாங்க, இவங்க என்ன சடனாக சேஞ்ச் ஆகிட்டாங்க, இவங்க முன்ன மாதிரி கிடையாது, இவங்க வந்து நம்மளை ஒதுக்க பார்க்குறாங்களோ அப்படின்னு சில காயங்கள் அவங்க மனசுலையும் இருக்குது. ரெண்டு சைடும் இருக்குது. பட் அதான் சொன்னேன்ல, சில பேருக்கு வந்து இப்போ இந்த ரீடிங் நம்ம 2 செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறவங்களும் இருப்பீங்க. அதே டைம் இவங்க வந்து ரிப்பீட்டடாக நம்மளை காயப்படுத்திகிட்டே இருக்காங்க. உங்களோட பர்சன் இவங்க கூட மறுபடியும் நம்ம போய் சேரணுமா, மறுபடியும் போய் மாட்டிக்கணுமா, மறுபடியும் நம்மளை கொண்டு போய் வேறு எதுலையா தள்ளி விட்டுருவாங்களோ, இன்னும் கஷ்டத்தை அதிகமாக கொடுத்துருவாங்களோன்னு ஒரு பயம், பதட்டம், அதுவும் உங்கள் மனசில் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், கொஞ்சம் உங்களை நீங்களே காம் பண்ணிக்கோங்க, உங்களை நீங்களே கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. எஸ், கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறதா இருந்தால் எடுத்துக்கோங்க. எந்த வித அவசர முடிவும் வேணாம், கொஞ்சம் நிதானமாக யோசிங்க. உங்களுக்கும் சில வேலை சார்ந்த சில ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்குது, வேலை சார்ந்து ஏதாவது இருக்கலாம். ஸோ வேலையோட இவங்க கொடுக்குற இந்த குடைச்சல்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம எவ்வளோதான் பிஸியாக வச்சுக்கிட்டாலும் நம்மளே மண்டைக்குள்ளே ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி சில கஷ்டங்கள் சில பேருக்கு இருக்கலாம். அதுக்கு தான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. டிசிஷன் வந்து உங்களோடது. தேவதைகள் வந்து நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அதை அவங்க ஆசீர்வதிப்பாங்க. நீங்கள் விலகி போகணும்னு நினச்சாலும் அவங்களோட ஆசீர்வாதம் நல்லாயிருக்கு. உங்களோட எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது.
இல்லை நான் சேர்ந்தே இருக்கேன், இந்த பர்சன் எனக்கு உயிர் மாதிரி அப்படின்னா எஸ் சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆசீர்வாதங்கிறது உங்களுக்கு தாராளமாக இருக்குது. ஸோ உங்ககிட்ட இருந்து ஒரு ஃபீமேல் எனர்ஜி, இது உங்கள் அம்மாவாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், உங்களோட குழந்தையாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஃபீமேல் எனர்ஜி செம்ம அற்புதமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. ஓகேவா? அவங்களோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு நிறையாவே இருக்குது. கெட் யுவர் பவர் பேக். இந்த கார்டில் என்ன வந்ததோ அதே தான். நீங்கள் சில நாட்களாக உங்களோட பலம் என்னங்கிறது மறந்து போயிருப்பீங்க. பலகீனமான மனதோடையே இருந்திருப்பீங்க. ஒரு மூட் ஸ்விங்கில் இருந்திருக்கலாம். உங்களோட ஒரு உண்மையான தோற்றம், உங்களோட பலம், அது நீங்கள் சில நேரங்களில் தொலைச்சிருந்துருக்கலாம். எப்படி இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாத்துக்கும் தலையை ஆட்டிட்டு போயிருந்திருப்பீங்க கடந்த காலங்களில். அதனால இவங்களோட பர்சன் கொஞ்சம் பலமாக இருந்திருப்பாங்க. எப்படி வேணால் இவங்கள வளைச்சிடலாம், ஸோ எப்படி வேணால் தட்டி கொடுத்து இவங்களை கூட்டிகிட்டு போயிடலான்ற மாதிரி இருந்திருப்பாங்க. பட் இப்போது சில நேரங்களில் வந்து இது இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி ஒரு பிடிவாதம் உங்ககிட்ட இருந்திருக்கும். ஸோ அதனால இந்த பர்சன் காயப்பட்டாங்களான்னு கேட்டால் எஸ், உங்களோட பர்சன்கிட்ட கொஞ்சம் காயங்கள் இருக்குது. நீங்கள் இப்படி மாறிட்டீங்க, நீங்கள் அவங்கள விட்டு விலகி போயிடுவீங்கிற பயமும் இருக்குது. ஓகேவா? உங்களோட பர்சனுக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், இவங்க வேணுமா வேணாமான்னு முடிவு செய்யக்கூடிய நபர்கள் யாருன்னா நீங்கள் தான். இவங்க வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா எஸ், இவங்ககிட்ட நீங்கள் போய் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை அழகாக புரிய வைக்க முயற்சி பண்ணலாம். புரிஞ்சுப்பாங்களான்னு கேட்டால் எஸ், மெதுவாக புரிஞ்சுப்பாங்க. உடனே புரிஞ்சுப்பாங்களான்னு கேட்டால் இல்லை, இன்ஸ்டண்ட்டாக எந்த ரிசல்ட்டும் வராது. உங்ககிட்ட கொஞ்சம் டைம் கேட்கலாம், இல்லை அவங்க சில சஜஷன்ஸ் சொல்லலாம், இது இப்படி கூட எடுத்துகிட்டு போகலாம்ல அப்படின்னு. ஸோ அது உங்கள் 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஓகேவா? பட் உங்களோட பவர் ரொம்ப சூப்பராக இருக்குது. மோஸ்ட்லி நீங்கள் சொல்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவும் செய்வாங்க. ஸோ இதை கிவ் அப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியும் கார்ட்ஸ் வந்திருக்கு. உங்களோட விருப்பம் தாங்க. நீங்கள் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் பார்க்குறீங்கன்னா சேருதா இருந்தால் சேரலாம், பிரியறதா இருந்தால் பிரியலாம். எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் தரமாக இருக்குமான்னு கேட்டால் எஸ், எல்லாமே தரமாக இருக்கும். ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸ் பரிபூர்ணமாக இருக்குது. இந்த பயந்து தயங்கி அந்த மாதிரி இருக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ பயங்கிறது தயக்கங்கிறது எதுவுமே வேண்டாம். இல்லை இது எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் நாள் ஆற போடுறேன், நான் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிறேன், எனக்கான ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு கேட்டால் எஸ், கொஞ்சம் டைம் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கிட்டு நீங்கள் யோசித்து ஒரு முடிவு எடுக்கலாம். அப்படிங்கிற மாதிரி தான் உங்களோட ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க. ஓகேவா? இது ஒரு பொதுவான வாசிப்பு. யாருக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா வேற ஒருத்தவங்களுக்கு பொருந்தக்கூடும். ஓகே, ஹாவ் எ கிரேட் டே. பாய். வணக்கம். பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கான ரீடிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? எப்படி இருக்கீங்க பைல் நம்பர் 1? நல்லா இருக்கீங்களா? எஸ், உங்கள் கார்டு சொல்கிறேன். பைல் நம்பர் 1, போதுண்டா சாமி அப்படின்ற அளவுக்கு நீங்கள் விட்டு கொடுத்துருப்பீங்க உங்கள் சைட்லேருந்து அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? நீங்கள் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ஓகே, என்னுடைய பர்சனுக்காக, உங்களோட நபருக்காக நீங்கள் இது வரைக்கும் நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போயிருப்பீங்க அப்படின்ற மாதிரி உங்களோட கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது உங்களுக்கு ஒரு பழக்கப்பட்ட விஷயமா ஆயிடுச்சு. எது ஒன்றுனாலும் இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவும் இருக்கலாம், லவ்வர்ஸாகவும் இருக்கலாம். ஸோ உங்கள் சைடு இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தான் அதிகமாக விட்டு கொடுத்து போயிருப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது கார்ட்ஸ் பார்க்கும்போது. ஆனால் இனிமேல் நான் எந்த விஷயத்துக்கும் நான் என்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரியும் கார்ட்ஸில் வந்திருக்கு. ஸோ நிறைய விஷயங்களுக்கு நான் விட்டு கொடுத்து போய் நான் என்னையே தொலைச்சிட்டேன். எஸ், எனக்கான ஒரு சுயம் தொலைஞ்சு போச்சு, எனக்கான ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தொலைஞ்சு போச்சு, மொத்தத்தில் காணாமல் போச்சு, இனி அது நடக்காது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு பிடிவாதம்னு சொல்கிறதோட நான் இதுதான் அப்படின்னு நான் காட்ட விரும்புகிறேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் அப்படிங்கிறது உங்கள் கிட்டே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. இனிமேல் அவங்க சைடில் இருந்து தான் அவங்க தான் இதுக்கான முடிவை எடுக்கணும். பட் இருந்தாலும் மனசு கேட்கல, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் பார்க்க வந்திருக்கேன், அவங்க என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம் உங்களோட பர்சன். ஓகே, நீங்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். உங்களோட பர்சன் இப்போ இந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் எப்படி இருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு முடிவுக்காக காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் முடிவெடுக்கக்கூடிய திறன் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னமும் சில நாட்கள் ஆகுமான்னு கேட்டால் எஸ், சில நாட்களும் ஆகும், ஒரு சில மாதங்களும் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் கார்ட்ஸ் வந்திருக்கு. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு எதிர்பார்க்கணும், எஸ் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, இது நடக்குமா அப்படின்ட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் நடக்க கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவங்க ரொம்ப ஸ்லோவாக தான் அவங்கக்கிட்டேருந்து விஷயங்கள் வரும். ஸோ நீங்கள் ஒரு 10 விஷயம் எதிர்பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து ஒரு 2 விஷயம் வரதே ரொம்ப தாமதம் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவர்களுக்கு ஒரு சுயமான சிந்தனை இல்லாத மாதிரியும் இருக்குது கார்ட்ஸில். ஸோ யாரோட பேச்சு கூட கேட்டு செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்க சைட்லேருந்து ஃபீமேல் எனர்ஜி, அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க ஒரு ஆண்னா எஸ், அவங்க சைட்லேருந்து ஒரு ஃபீமேல் எனர்ஜி, அவங்க ஒரு பெண்ணுங்கிற பட்சத்தில் அவங்க அம்மாவோ அக்காவோ யாராவது அவங்க மேலே ப்ரெஷர் போட்டுட்ருப்பாங்க. நீங்கள் அதை ஒரு பெண்ணாக பார்த்துட்டு இருந்தாலும்
உங்களோட பாய் ஃப்ரெண்டோ இல்லை ஹஸ்பண்டோ அவங்க சைடு ஒரு ஃபீமேல் எனர்ஜி வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்ருக்க மாதிரி கார்ட்ஸ் வருது. ஸோ இது சில பேர் வந்து ரீமேரேஜ் பண்ணணும்னு கூட திங்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த பர்சன் அப்படி தான். இது லவ்வர்ஸ்க்கும் பொருந்தும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கும் பொருந்தும். இவங்க கூட உங்களுக்கு பல ஆண்டு காலமாக ஒரு தொடர்பு இருந்துகிட்ருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. கணவன் மனைவியாக இருந்தால் ஓகே, இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கலாம். காதலர்களாக இருந்தால் கூட இவங்களை பற்றி உங்களுக்கு A to Z நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த பர்சனோட ஒவ்வொரு ஆக்ஷனும் இவங்க இதுக்கு வந்து இப்படி தான் யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு புரிதல் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். பட் அவங்க சைடு கொஞ்சம் வீக்காக இருக்குது கார்ட்ஸ். சில தவறுகள் செஞ்சுருக்கலாம், சில மன்னிப்புகள் கேட்காம இன்னும் இருக்கலாம். ஏதோ ஒரு தவறு பண்ணியிருப்பாங்க, பட் அந்த பண்ண தவறுக்கு கூட இன்னும் ஒரு சாரி அப்படிங்கிற வார்த்தை அவங்க வாயிலேருந்து வராது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிடிவாதமான கேரக்டராக இருக்க கூட சான்சஸ் இருக்குது. இப்போவும் அப்படி தான் இருப்பாங்களான்னு கேட்டால் எஸ். இப்போ நீங்கள் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் பார்த்துட்ருக்கீங்கிற பட்சத்தில் இப்போவும் அவங்க அதே மாதிரி ஒரு மாதிரி அழுத்தமான மனிதராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பெண்ணாகவும் இருக்கலாம், ஆணாகவும் இருக்கலாம். ஸோ உங்கள் சைடு விட்டு கொடுத்து போகிறது தான் இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் சைடு கொஞ்சம் பேலன்சிங்கும் போகுது, உங்களுக்கும் போகுது. இந்த சிச்சுவேஷனில் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கலாம். பேசாமல் இந்த பர்சனை விட்டு விலகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் கூட நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. என் தரப்புல இருந்து நான் என்ன தான் பண்ணுறது, எல்லாம் முடிஞ்சிடுச்சு, எல்லாம் சொல்லி புரியவும் வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு மனக்குமரல்கள் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த கார்ட்ஸில் மனக்காயங்களும் இருக்குது, நிறைய காயங்கள். நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவும் இருக்கலாம், லவ்வர்ஸாகவும் இருக்கலாம். பட் இந்த விஷயங்களில் காதலை விட காயங்கள் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு அந்யோன்யம் இருந்திருக்குமான்னு கேட்டால் உங்கள் 2 பேருக்குள்ளே நான் சொல்கிறேன். அந்யோன்யங்கிறது ஸ்டார்டிங்கில் வேணால் இருந்திருக்கலாம். நீங்களும் அவங்களும் பார்த்த புதுசில், இல்லை திருமணம் ஆன அந்த நாட்களில், இல்லை காதலிச்ச அந்த நாட்களில் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் படிப்படியாக குறைஞ்சி நீயா நானா அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு மோதல்கள், கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கலாம். இதில் தேர்ட் பர்சன்ஸ் யாராவது தலையிட்டு இருக்கலாம். ஸோ இன்னமும் அந்த பர்சன்கிட்டேருந்து சரியான ஒரு புரிதல் உங்களுக்கு வரமாட்டேங்குது. சில விஷயங்களை மறைக்கிறாங்களான்னு கேட்டால் எஸ், இன்னும் சில விஷயங்களை மறைச்சிட்ருக்காங்க. அது சரியாகவும் பார்த்துட்ருக்காங்க. மறைச்ச விஷயங்கள் தப்புன்னு தெரியும், ஆனால் அதுக்கு மன்னிப்பும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த சைடு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் உங்கள் சைடு விட்டு கொடுத்து அதுவே ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. பட் இப்போது உங்கள் பர்சன் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இவ்வளோ நாள் விட்டு கொடுத்துட்டல, இன்னமும் நீயே விட்டு கூட என்ன குறைஞ்சி போயிட போகிற அப்படிங்கிற மாதிரி அவங்களோட போக்கு இருக்குது. பட் உங்களுக்கு சில விஷயங்களுக்கு நியாயம் வேணும், சில உண்மைகளுக்கு எஸ் என்கிட்ட சில ஆதாரம் இருக்குது, சில உண்மைகள் இருக்குது, அதை அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, அதுக்குப்படி நடக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கேற்ற விஷயத்த சரியாக பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. எப்போவுமே நானே தான் விட்டு கொடுக்கணுமா, ஏன் அவங்க சைட்லேருந்து அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு கேள்வியும் உங்ககிட்ட நிறைய இருக்குது. கேள்விகள் உங்ககிட்டயும் கேட்குறதுக்கு நிறையா இருக்குது. பட் உங்களோட பர்சன் தான் அப்படியே கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி ஓடிட்டுருப்பாங்க. சரியான ஒரு புரிதல் இல்லை, பிடிச்சி வச்சு கேள்வி கேட்கவும் முடியாது, பிஸி அப்படி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருந்தாலும் இதுக்கு சரியான ஆன்சர் வந்து இன்னும் வரல. உங்களோட பர்சன் கையில் தான் ஆன்சர் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற ஆன்சர், இப்போ நீங்கள் திருமணத்தை நோக்கி இருந்தாலும் சரி, இல்லை சேருவோமா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சேருவோமா இல்லை பிரிஞ்சிடுவோமா அப்படின்னா இதெல்லாம் அவங்க எடுக்கிற முடிவில் தான் இருக்குது. சரியா? ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் அவங்க சொல்கிறபடி கேட்கணுன்னு தான் இந்த பர்சன் நினைப்பாங்க. இப்போ நீங்கள் கணவனாவோ மனைவியாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்னென்ன ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரி தான் உங்களை வளைக்க பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் அப்படி ஜவுக மிட்டாய் மாதிரி இழுத்துட்டு இருப்பாங்க. நீங்கள் எப்போ தான் சரி சொல்கிறீங்க, எப்போ தான் ஓகே சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி காத்துட்ருக்கல் கொஞ்சம் இருக்கலாம். லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா ஓரளவு உங்களை புரிஞ்சுக்க அவங்க ட்ரை பண்ணுவாங்க, உங்களோட விருப்பங்களை நிறைவேற்ற கூட ட்ரை பண்ணுவாங்க. பட் உங்கள் மனசில் சில கேள்விகள் இருக்குல்ல, ஒரு பயங்கள் இருக்குல்ல, இது எப்படி தான் போகும்னு தெரியல, எனக்கு ஒரே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா பயப்பட வேண்டாம், அவ்வளோ மோசமான சிச்சுவேஷன்ஸ் போகாது. ஸோ உங்கள் மனசை நீங்கள் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நீங்கள் சில விஷயங்களுக்கு முடிவு எடுத்துட்டிங்கன்னா பின்வாங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இதுதான் வேணும், இப்படி தான் இருக்கணும்னா இதுக்கு மேலே விட்டு கொடுத்து தொலைஞ்சு போகாதீங்க அப்படின்ற மாதிரியும் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் கொடுக்குறாங்க. சில முடிவு இது வந்து பொதுவான வாசிப்பு தானே. ஸோ உங்கள் மனசை நீங்கள் கேளுங்க, உங்களோட உள் உணர்வு என்ன சொல்லுதுன்னு கேளுங்க, அது உங்களுக்கு அழகாக வழி காட்டும். இவங்க கொஞ்சம் உங்களோட பர்சன் கொஞ்சம் முடிவெடுக்கிறதுல ரொம்ப தாமதம் படுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா கார்ட்ஸும் வந்திருக்கு. ஓகேவா? ஏன்னா அவங்க பொருளாதாரம் சார்ந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம். இன்னும் உறவு சார்ந்து ஏதாவது சிக்கலில் மாட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த ஃபேமிலி ட்ராமாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கார்மிக் சைக்கிள் பீப்புள்ஸ் கூட இருப்பாங்க. அவங்களோட கர்மா, ஒவ்வொரு கர்மா பிரகாரம் தான் ஒவ்வொரு நம்மளை சுற்றி மனுஷங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபீமேல் எனர்ஜி கிட்டே இவங்க லாக் ஆகியிருக்காங்கன்னு சொல்லலாம்.
இல்லை அவங்களோட கட்டுப்பாட்டில் இல்லை அவங்களோட தேவைகளை இவங்க இன்னும் செஞ்சுட்டு இருக்க மாதிரியும் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால கூட அவங்களால ஃப்ரீயாக எஸ் அவங்க ஒரு ஃப்ரீ பேர்டான்னு கேட்டால் இல்லை, இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் ஏதோ ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு வரணும்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி அவங்க விருப்பப்படி தான் நீங்கள் நடக்கணும்னு கூட ஆசைப்படுவாங்க. கொஞ்சம் செல்ஃபிஷான்னு கேட்டால் எஸ், கொஞ்சம் சுயநலமான நபர்களாக தான் இவங்க இருப்பாங்க உங்களோட பர்சன். நீங்கள் ஆனால் அப்படி கிடையாது, சரியா? ஸோ நீங்கள் நிறைய விட்டு கொடுத்துட்டீங்க. இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு விட்டு கொடுத்துட்டீங்க. காயங்கள், அதனால சந்தோஷம் கிடச்சிதான்னு கேட்டால் இவ்வளோ செஞ்சுருக்கேன், எங்கேயாவது நான் மகிழ்ச்சியான்னு கேட்டால் இல்லை, நீங்கள் மகிழ்ச்சியாலாம் இல்லை. இவ்வளோ விட்டு கொடுத்தோம், நான் இன்னும் விட்டு கொடுத்துட்டே தான் இருக்கேன். ஸோ ஒரு சோகத்தை தான் இருக்கேன். சோகம் மட்டும்தான் என் வாழ்க்கையில் இருக்குது. எங்கேயோ 1-2 சந்தோஷங்கள் சிலது இருக்கலாம், பட் அதிகமாக காயம்பட்டது உங்கள் மனசு தான் அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. நீங்கள் எதிர்பார்க்குற பதில் இவங்க கிட்டேருந்து வரணும் அப்படின்னா அது கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு கார்ட்ஸில். ஓகே, இருந்தாலும் இது ஒரு பொதுவான வாசிப்பு, நீங்கள் யோசிச்சு பண்ணுங்கள். ஓகேவா? ஃபைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட ஏஞ்சல் கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க, இல்லைனா குலதெய்வம் கிட்ட வேண்டிக்கோங்க, இல்லைனா உங்களை சுற்றி உங்களுக்காக யோசிப்பாங்கல்ல நல்ல மனிதர்கள், அவங்கக்கிட்ட நீங்கள் ஆலோசனை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் தனிச்சு இருக்க வேண்டாம். உங்களுக்கு இந்த கார்டு ரொம்ப கனமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, உங்களோட பர்சன் சந்தோஷமாக இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை, அவங்களும் ரொம்ப சோகத்தில் தான் இருக்காங்க. அவங்க மனசும் கனமாக தான் இருக்குது, வருத்தமாக தான் இருக்குது. பட் அவங்கக்கிட்ட ஒரு பிடிவாதம் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த பிடிவாதம் தான் அந்த அழிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப பிடிவாதம் பிடிச்சி நம்மளை சுற்றி இருக்கவங்களே காயப்படுத்திடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருப்பாங்க இவங்க. பட் இப்போது காதலர்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் புரிதல்கள் வர சான்சஸ் இருக்குது. கணவன் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் அவங்க மெதுவாக தான் உங்களை புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் கார்ட்ஸ் வருது. ஸோ சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக போகுமான்னு கேட்டால் இல்லை, மோசமாக போக சான்சஸ் இல்லை. நீங்கள் அந்தளவுக்கு விட்டுற மாட்டீங்க. உங்களோட கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் அதை அழகாக மேனேஜ் பண்ணவும் தெரிஞ்ச நபர்களாக தான் இருப்பீங்க. அவங்கள விட நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக இருப்பீங்க, அது ஒண்டி நல்லா அழகாக தெரியுது. ஸோ உங்களோட பர்சனோட நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட். ஸோ இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு பதில் கொடுக்குறாங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள். ஓகேவா? மெடிடேஷன் பண்ணி மனசை ஒருநிலைப்படுத்திக்கோங்க. உங்களுக்கான செல்ஃப் லவ் கொடுத்துக்கோங்க, செல்ஃப் கேர் எடுத்துக்கோங்க. உங்களை சுற்றி சில குட்டியாக சில சந்தோஷங்கள் இருக்குது. ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சந்தோஷங்கள் இருக்குது. அந்த சந்தோஷத்தை முதல்ல ரசிங்க, அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. உங்களுக்கான காதலை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இவங்களே நினச்சி ரொம்ப டென்ஷன் ஆகிற மாதிரியும் கார்ட்ஸ் இருக்குது. சரியாக சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, மன வருத்தம் ஜாஸ்தியாக இருக்கலாம். பட் இந்த பர்சன் டக்குன்னு முடிவு சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்குது. அதனால கொஞ்சம் இழுத்தடிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் மனசு என்ன சொல்லுதுன்னு கேளுங்க, அதுபடி நடங்க. நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா அது உங்களோட உடல் நலம் தான் சரியில்லாமல் போகும். சரியா? ஆர்ச்சேஞ்சல் மைக்கேல் என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். வாவ், ஆர்ச்சேஞ்சல் மைக்கேல் இஸ் வித் யூ. எஸ், மைக்கேல் உங்கள் கூட தான் இருக்கார். ஓகேவா? ஸோ மைக்கேலுங்கிறது முருகப்பெருமான் கடவுளை கூட குறிக்கும். நீங்கள் முருகப்பெருமானோட பக்தையாகவும் இருக்கலாம், இல்லைன்னா பக்தனாகவும் இருக்கலாம், ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். முருகர் உங்களை வழி நடத்துவார், அவர் அழகாக உங்களை கூட்டிகிட்டு போவார். சாய்பாபா இருக்கார் ஆல்ரெடி. ஸோ முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தாலும் இந்த பிரச்சனை சால்வ் ஆக மைக்கேல் உங்களுக்கு துணை புரிவார். நீங்கள் நான் முதலே சொன்னேன்ல, ரொம்ப பயந்து ஓவர் திங்கிங் பண்ணி இது இப்படி ஆகிடுமோ அது அப்படி ஆகுமோ அப்படின்ற ஒரு மன குமுறல்கள் இருந்தால் அதெல்லாம் வேண்டாம். ஓகே, எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு உங்கள் மனசுக்கிட்ட நீங்களே சொல்லிக்கோங்க. முதல்ல நீங்கள் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. லவ்வர்ஸாக இருந்தீங்கனாலும் எஸ், உங்களுக்கு ரொம்ப முருகரை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். திருச்செந்தூர் கோயில் போவீங்க, இல்லை முருகப்பெருமானோட கந்தசஷ்டி கவசம் படிக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கலாம் உங்களுக்கு டெய்லி, அப்படிலாம் கந்தசஷ்டி விரதம். ஸோ மைக்கேல் முருகப்பெருமான் அவங்களுக்கு ரொம்ப கனெக்ஷன் உள்ள கார்ட்ஸ் இது. ஸோ அவங்களே உங்களுக்கு துணையாக இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ பயம் வேண்டாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கும். பட் உடனே நடக்குமான்னு கேட்டால் இல்லை, கொஞ்சமாக மெதுவாக நடக்கும், ஆனால் நடக்கும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பாய்.